எடுக்காதாச்சியா ஓ நாட்டுக்கோழி முட்டை ஏன்னா சித்தி இது ஏன் நண்டு சின்னதாக வந்துருக்கு ஏன் வச்சுருந்தாங்க வாங்குறதுக்கு நாளைக்கு பெருசாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. வாங்கினோம்னா 60 ரூபா வாங்கிக்கிறாங்க. மணி வரல வந்தார் நம்ம இவகிட்ட வாங்கிக்கிறோம். காக்காக்கு நண்டு வேணும் போல. அந்த மீன் வலையை சீக்கிரம் தூக்கிட்டு தானே உடனே திறந்து காட்டுற முடியும். எறும்பு இருக்காது. 4 மீன் கொடுத்தா 3 அப்புறம் 1 கொடுத்தா 4 5 இருக்கு. 5 மீன் தான் கொடுத்தா. நண்டை ஓடி நண்டு ஓடி காலெல்லாம் முட்டு போட்டுரு போட்டு இதெல்லாம் வந்து எடுத்துரு. எல்லாமே சின்ன நண்டால இருக்குது. பெரிய நண்டாக தான் ஒன்று கூட வச்சிடல. இன்னொரு நாளைக்கு கொடுத்தானா வாங்கிக்க வேண்டியது. எப்போ வந்தாலும் மார்க்கெட்டு மாதிரியா இங்கே விற்கிது. ஒரு நேரம் அப்படியே போட்டுடலாமா சரி? அந்த காலெலாம் எடுத்துருங்க. ஏன் போடலாம் அப்படி காடை வச்சுருங்க. பாதியிலும் போடலாம். எப்படி போட்டுருவேன்? இதெல்லாம் முனையெல்லாம் போட்டு கீழே போட்டு என்னது? ஓ நாட்டுக்கோழி முட்டை இப்படி வச்சுரு. எதுக்கு இது? உள்ளே எடுத்துட்டு போயிடலாம்ல. உள்ளே எடுத்துட்டு போயிடலாமா? என்ன விட்டுருக்கணும் கூட ஒன்று 3 விட்டுட்டேன். சரியாப்பா நாங்கள் அது இல்லை மாடு ஊருந்து கருப்பு மாடு கவனம் உடஞ்சி கிடக்கு. ஏன் அங்கே விழுந்தது? மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது. எப்படி தான் தடு மாதிரி விழுந்துன்னு தெரியல. இப்போ வெயிலுக்கெல்லாம் பெருசாதியை கூப்பிட்றான். உக்காந்துக்கிட்டா யாங்கில்ல எடுக்காதாச்சியா அதுக்கு பிறகு கவனக்கெல்லாம் பேத்து கடாச்சிட்டு கொம்பு வந்து கவுத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. உட்காந்து எடுக்காமல எனக்கு வேர்த்து விறுவிறுத்து ஓடிடுச்சு. அப்புறம் கவனெல்லாம் புட்டுட்டு அம்மாட்ட மூஞ்ச லேசாக தூக்கி விட்டு அதுக்கு பிறகு எடுத்து விட்டேன். இப்போ நல்லா இருக்கு. அதான் அந்த கவனை புட்டு கிடக்கு. ஏன் புட்டு கிடக்கு? செத்து போயிட்டாக்கா பெரிய மாடு. தண்ணி குடிச்சியா? அப்புறையே அழுப்பி விட்டு தண்ணி குடிச்சு தீனிலாம் தின்னுட்டு போய் தான் மேய்ஞ்சுது. என்னன்னு தெரியல மயக்கம் மாரி அதுக்கு என்னன்னு தெரியல விழுந்துடுச்சு. வெயில் அதிகம் மாடுக்கே ஒத்துக்கல. இப்போ என்ன தீனி போட்டுட்டோம். தீனி என்ன போட்டோம்? இப்போ தான் தீனி வச்சேன். காட்டு என்ன இருக்கு கொண்டாடலாம். கருப்பாக இருக்கு. தண்ணி மட்டும் குடத்துல எடுத்துருவா வள்ளி. தொண்டை என்னாச்சுமா? அப்படியே இருக்கு. பேசுங்க உங்க தொண்டை எப்படி? போன் அடிக்குது. சிவன் சிவன் போன போய் வா எடுத்து வரானா? சித்தி போனா எடுத்து போன் அடிக்குது. புடி 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 புடிமா. உன் நம்பர் நான் போட்டு பார்த்தேன் எடுக்கவே மாட்டேன். தண்ணி எடுத்துருவா.
தண்ணி எடுத்துருவா. தொண்டை கட்டி இருக்கு, அதனால என்னால பேச முடியல. வள்ளிகிட்ட தண்ணி எடுத்து சொன்னேன், அங்க வச்சுது. அவ்வளவுதான். இன்னொரு கதை சொல்லு. இப்போ ஒரு கதையும் சொல்ற மாதிரி இல்லம்மா. சரிம்மா, சரி பார்த்துக்க, உடம்பு பார்த்துக்க. வரும்போது சீலாம் வந்தது. சரி, வச்சிரு. சாப்பிட்டோம் ஒரு வேற வாஷ் பண்ணி சாப்பிடு. ஏது பயக்கா இங்கே எங்கே இருக்காங்க அவங்க அப்பா பார்க்கும்போது கொடு. இது என்ன சித்தி இப்படி சேப்பா இருக்கு? அது வேற என்ன போட வேண்டாமா? போடலாம், அது வேற என்னண்டு காலெல்லாம் போட்டு. ஏய் காக்கா, இந்த மீன் பேர் என்ன சித்தி? காணாங்கழுத்தி. காணாங்கழுத்தியா? காணாங்கழுத்தி மீன். அதில் இன்னும் 2-3 கிடக்கல. அது வந்து கவலை மீன். காணாங்கழுத்தி தேய்பிரையில் தான் நல்லா, வளர்பிரையில் நல்லா இருக்காது நண்டு. தேய்பிரையில் தான் நல்லா அழுத்தமாக இருக்கும். அப்போ இருட்டு நண்டும்பாங்க. இருட்டில் அமாவாசை கிட்டக்க வர நண்டு நல்லாயிருக்கும். அமாவாசைலாம் நண்டு நல்லா இருக்குமா? அமாவாசை கிட்ட வர நல்லாயிருக்கும். அமாவாசை நின்றுச்சுன்னா நண்டு வந்து கொட நல்லா இருக்காது. வாங்க மாட்டேன். நண்டு பெருசாகவும் இருக்காது. அப்போல்லாம் வாங்க மாட்டீங்கல்ல? வாங்குவோம். நல்லா அவ்வளோதான், நல்லா இருக்காமல் இருக்கும். இதனால இருந்ததுன்னா அமாவாசை கிட்டக்கா இருட்டு நண்டுமா. இருட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது என்ன வருது, பௌர்ணமி. இது நிலா வெளிச்சத்தில் வரும்போது நண்டு நல்லா இருக்காதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த காலை என்ன பண்ணுவீங்க? காலையும் எடுத்து சுத்தம் பண்ணி சின்ன மண்ணை இல்லைனா ஒடிச்சிட்டு அதில் போட்டுக்கணும். குழம்புல போட்டு நல்லா குழம்புல போட்டுக்கணும். முன்காலெல்லாம் எடுத்துட்டு. இப்படி இருக்கு அது பாலாச்சி நண்டு. அது அப்படி தான் இருக்கும். தூக்கி போட்டுருவேன். இல்லை உரமெல்லாம் வெட்டிட்டு போட்டுக்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக குழம்பு. அதுக்கு பேர் பாலாச்சி நண்டும்பாங்க. அது அதுமாரி இருக்கும். தோலையெல்லாம் எடுத்துட்டு அதுமாரி போட்டுற வேண்டியிருக்கும். நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாமல் இருக்காது. அப்படியே போட்டுருவேன். இந்த வாட்டி நல்லா சுத்தம் பண்ணிட்டியா? இன்னும் என்ன சொல்லணும்? நல்லதுதான். ஏன்னா சித்தி இது அது ராமன் நண்டு. ராமன்டா? ராமன் போட்டிருக்கோம். இது வந்து கட்டு நண்டு மாதிரியே சின்ன நண்டு. இது கட்டு நண்டும்பாங்க. பெரிய பெரிய நண்டு இது மாதிரி இருக்கும். அது மாதிரி இது சின்ன நண்டு. நண்டுலேயே எத்தனை தான் இருக்குது. அதில் தண்ணிக்கு இந்த பாடு போட வேண்டியது. ஒன்று மட்டும் பெருசாக இருந்திருக்கு சித்தி. ஒன்று பெருசாக உயிரோட இருக்கு. ஆமாம், கையில் அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். உயிர் மாதிரி இருக்குது, அது உயிராக இருக்காது. ஒன்று கொடன்னு ஊற்றுது, ஒன்று பொடன்னு ஊற்றுது. நண்டாவே இல்லை. சாப்பிடுங்க. உடைக்கிறத காமிங்க. அதெல்லாம் இல்லை சித்தி, கட்டை எடுத்துருவாங்கன்னு சொன்னேன். தலையில் வெட்டு போட வள்ளிக்கிட்டேன்னு சொன்னேன். நீ ஏன் எடுக்கல மாதிரி? இப்படி எடுத்துட்டோம்னா இது வந்து முனையிலையும் இப்போ குழம்பு பூரம் பத்தாத்துக்கு இப்படி தட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. தட்டை கடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அது இருக்குல்ல, அது தட்டிட்டு போட்டுட்டோம்னா கடிக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். உடச்சிடணும் இந்த மனையை. இதையும் ரெண்டாக்கிக்கணும். ஊற்றிட்டு இதை வந்து பிடிச்சிட்டு ஒரு தட்டல். நம்ம சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கழுவிட்டோம். இதெல்லாம் கழுவுனதை எல்லாம் ஓரமெல்லாம் போட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கழுவ வேண்டியதில்லை. இதுக்கு மேலே சுத்தம் பண்ணிட்டோம்ல.
இதுக்கு மேலே அப்படியே கழுவி போட பெரிய வேண்டியது. கடலை குழம்புல போட்டுடலாமா? எல்லாமே குழம்பு தான். அதெல்லாம் உடச்சது தான் அது. உடச்சி இதில் போடுங்க. அது அவ்வளோதான். இது பேர் தான் காணாங்கழுத்தி மீன். இதை வச்சுக்கிட்டு தான் 4 மீனை 100 ரூபாங்கிறாங்க. வாய்க்கா தண்ணி தான் வயலுக்கு விடுறது. இப்போ என்ன ஃபோன் போடணுமா நீங்கள்? போடுன்னு சொல்லியிருக்காங்க. போய் செஞ்சுட்டே இருந்தோம்னா இந்த வேலையும் கட்டு போகுது அந்த வேலையும். மீனுக்காரி மார்க்கெட்லன்னா ஒரு நிமிஷம் அரிஞ்சு கொடுத்துருவாங்க. நம்மலாம் அரிஞ்சோம்னாக்கா பார்த்துக்கிட்டு மீன்காரங்க அரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இங்கே இந்த மீனுக்காரங்களாம் அறிய மாட்டாங்க. கொள்ளிடத்தில் மீன் விற்கிதுல்ல, அந்த மீனுக்காரி வேணால் அரிஞ்சு கொடுத்துருவாரு. அதில் நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, சொன்ன மாதிரி அரிஞ்சு கொடுப்பாங்க. நிறையாவும் வாங்குவோம். சும்மா கொஞ்சோண்டு வாங்குறதுனால நம்மளே அரிஞ்சுக்கிறோம். அவ்வளோலாம் அரிஞ்சு தர மாட்டாங்க. எவ்வளோ வாங்குவாங்க சித்தி? கிலோவுக்கு 20 ரூபா இன்னும் வாங்குறாள். 20 ரூபா வாங்குறாள் தெரியல. முட்டையை உடச்சி குடிக்கணுமான்னு கேட்டேன். அடுத்தது என்னன்னு கேட்டேன். நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை. சரி, ஒரு முட்டை என்ன விலை சித்திங்க? 10 ரூபான்னு விற்கிதுன்னு சொல்லி. எல்லாம் மெட்ராஸ்லலாம் 25. அந்த எண்ணெயை கொண்டு வந்து வச்சு நீ வந்து நின்றுக்கு அந்த சைடு நின்றுக்கிறியா?